ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. இந்த சீசன் வேர்க்கடலை எடுக்கிறது இல்லையா, ஸோ ஆயாக்கு துணையாக போயிட்டு வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக பச்சைக்கடலை. இந்த வாட்டி மழையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுனால ஒரு 13 days மேலே ஆயிடுச்சு அம்மா வர்றதுக்கு. அது வரைக்குமே எங்கள் அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் என்னோட சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. ஸோ ஃபைனலாக வேர்க்கடலை வந்துடுச்சு, எல்லோரும் ஹாப்பி. டெய்லியும் இனிமேல் வேர்க்கடலை சட்னி தான் வச்சு வேர்க்கடலை தான் இனிமேல். இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. எல்லாருக்கும் மல்லி தானே பிடிக்கும், ஆனால் எனக்கு முல்லை ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் அந்த ஊரில் வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே கவர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் கட்டினா நிறைய வரும், ஒரு 1 week பூ. ஆனால் என்ன, பூ வாங்கிட்டு வந்துட்டா பூவேன்னு ஒரு டார்ச்சல். இது வந்து வடை. என்னடா ஒரு வடை கூட கொடுத்து விட்றாங்களான்னு நினைக்காதீங்க. வடை வந்து எங்கள் பாட்டி செய்கிற வடை ரொம்ப ஃபேவரட். எங்களுக்காகவே வேலை மெனக்கிட்டு உரலில் ஆட்டி செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜில்பசம். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது. ஜில்பசம் வந்து உள்ள கோகோனட் ஸ்டஃப்டு பப்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்குலாம் இதோட தெரியுமா, இது சாப்பிட்ருக்காங்களான்னு தெரியாது. பட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். சூடாக போட்டு கொடுப்பாங்க. அந்த கடையில் அவ்வளோ க்யூ இருக்கும். பட் ஒன்றுக்கு மேலே நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா சூடு ஆறிட்டு பேருக்கு சாப்பிட முடியாது. அது இன்றைக்கி நைட்டே நாங்கள் காலி பண்ணிவிடுவோம், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு 2 கிலோ காஞ்ச மிளகாய் கொடுத்துருந்தாங்க. இது வந்து காராமணி, எங்கள் தோட்டத்திலே எங்கள் பாட்டி கொஞ்சம் பயிர் போட்டாங்க. ஏன்னா சாம்பாருக்கு இல்லை வடைக்கு நல்லாயிருக்கும், இல்லை அவிச்சு சாப்பிடுங்க சொல்லி ஒரு 2 படி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க காராமணி. ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தாலே இந்த காராமணி, பருப்பு, உளுந்து. இந்த வாட்டி உளுந்து கொண்டு வரல, அடுத்த வாட்டி தான் கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த மக்காச்சோளம், எப்போ ஊருக்கு போனாலும் வரும்போது மக்காச்சோளம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மக்காச்சோளம் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கும் மக்காச்சோளம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, நார்மல் மக்காச்சோளம். எப்பயுமே மக்காச்சோளம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே என்னென்ன இருக்குதுன்னு பிரித்து ஆராய்ஞ்சு எல்லாத்துலேயும் சாப்பிட்டுட்டு இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாருமே காமிச்சிடும். அந்தளவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே பையை திறந்து பார்க்குற வேலையே நான் மட்டும்தான். எங்கள் வீட்டில் ஒரு பீஸ் ஜில்பஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்றேன். இப்போ இந்த கோகோனட் தெரியுதா, நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இதான் ஜில்பஸ். இந்த ஸ்வீட் நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.